இன்று நாம் சந்திக்கவிருக்கும் ஆலயம் புனித அந்தோனியார் ஆலயம். ஆலயத்தின் பீடம் 3 முறை மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கும் தேக்கால் ஆன இந்த அழகிய பீடம் 3வது முறையாக மாற்றி அமைக்கப்பட்டது. பீடத்தின் நடுநாயகமாக நற்கருணை பேழையும் அதற்கு மேல் புனித அந்தோனியாரின் திருவுருவ சுரூபமும் இயேசுவின் பாடுபட்ட சுரூபமும் வைக்கப்பட்டுள்ளது. பீடத்தின் வல பக்கத்தில் புனித மரியன்னையின் திருவுருவ சுரூபமும் பீடத்தின் இடப்பக்கத்தில் புனித வளனாரின் திருவுருவ சுரூபமும் வைக்கப்பட்டுள்ளது. பீடத்தின் முன்பக்கத்தில் வலப்பக்கத்தில் புனித மரியன்னையின் திருவுருவ சுரூபமும் இடப்பக்கத்தில் புனித அந்தோனியாரின் திருவுருவ சுரூபமும் மக்களின் வணக்கத்திற்காக வைக்கப்பட்டுள்ளது. ஆலயத்தின் உள்ளே இரு பக்கங்களிலும் சிலுவை பாதையின் 14 நிலைகளும் புனிதர்களின் திருவுருவ சுரூபங்களும் வைக்கப்பட்டுள்ளன. இன்னொன்று தனி சிறப்பு என்னவென்றால் இரட்டை கோபுரங்கள், வானுயர்ந்த கோபுரங்கள். இந்த கோபுரத்தில் 2 மணிகள், மொத்தம் 3 மணிகள் இருக்கிறது. வடக்கு புறத்தில் உள்ள பெரிய மணியானது சுமார் 450 கிலோ எடை உடையதாகும். தெற்கு பக்கம் இருக்க கோபுரம் 2 மணிகள் இருக்கிறது. இந்த மணிகள் 3மே ஜெர்மனியிலிருந்து கொண்டு வரப்பட்டது. இதற்கு 3 மணிகளுக்கும் பெயர்கள் உண்டு. ஒன்று புனித அந்தோனியார் மணி என்றும், இன்னொன்று புனித சவேரியார் மணி என்றும், இன்னொன்று செயின்ட் தெரசா மணி என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த 3 மணிகளையும் 1911ஆம் ஆண்டு கொல்லம் ஆயர், மேதகு ஆயர் மரிய அலோசியஸ் பென்சியர் அவர்களால் ஜனவரி 5ஆம் தேதி 1911ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 5ஆம் தேதி மாலை சுமார் 5 மணி அளவில் அர்ச்சிக்கப்பட்டு மக்களின் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டது. ஆலயத்தின் வடக்கு பக்கம் உள்ள பெரிய மணியானது எல்லா நாட்களிலும் அடிக்கப்படும். மாலை, காலை, திருவிழா, திருப்பலி எல்லா நேரம் அடிக்கப்படும். தெற்கு பக்கம் உள்ள கோபுரத்தில் உள்ள 2 மணிகள், இவை திருவிழாவின் போது முதல் நாள் கொடியேற்றத்தின் போதும் 9ஆம் நாள் 10ஆம் நாள் தேர்ப்பம் நடைபெறும் போதும் இந்த 2 மணிகளும் சேர்த்து ஆக 3 மணிகளும் மொத்தமாக ஒலிக்கும். கேட்பதற்கே மிக பிரம்மாண்டமாக இருக்கும். குருசடி புனித அந்தோனியார் ஆலயத்தின் திருவிழா 10 நாட்கள் வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகிறது.